காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே இருந்து இருக்கிறதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கும். மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். மேலும் தமது முதற் பேரானவரை இந்த உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்ற உத்தரவை அங்கே தேவன் பிறப்பித்ததாக அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேய நிருபக்காரர் அவருடைய முதற் பேரானவர் இந்த உலகத்திலே பிரவேசிக்கையில் தேவதூதர் யாவரும் அவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டளை அங்கே பிறப்பிக்கப்பட்டதாக எழுதியிருக்கிறார். இங்கே முதற் பேரானவர் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய முதற் பேரானவரை இந்த உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது, ஆனால் இந்த முதற் பேரான குமாரன் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஒரே பேரான குமாரன், தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமக்காக தந்தருளின தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் முதற் பேரானவராக தந்ததினாலே அநேக சகோதரர்கள் அவருக்கு உண்டாயிருக்கிறார்கள் என்பதாகவும் அநேக குமாரர்கள் தேவனுக்கு உண்டாயிருக்கிறார்கள் என்பதையும் இந்த காலை வேளையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்தில் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் நமக்காக தந்தருளினாலே அவர் ஒரே பேரான குமாரன் என்ற இடத்திலிருந்து முதற் பேரான குமாரன் என்ற இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் தமக்கென்று வைத்துக் கொள்ளவில்லை என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் திருத்துவ தேவனாக ஏன் இருக்கிறார் என்பதை முதலாவது நாம் ஒரு அடிப்படை ஒரு அறிந்து கொள்ளுதலிலே நாம் வர வேண்டும் என்பதாக இருக்கிறது. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் நமக்காக தம்முடைய சித்தத்தை பலியாக்கி இருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். அவருடைய புறப்படுதல் பலியாகும்படியாக அவர் வந்தது என்பது அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பூர்வத்திலே தேவன் அநாதியாக இருக்கும் பொழுது, அநாதி என்ற சொல்லுக்கு ஒரு கால வரையறை கிடையாது என்று நாம் அறிந்திருக்கிறோம். உலகத்துக்கு வெளியே அண்டத்திலே கால வரையறை இல்லை. ஆனால் உலகத்துக்கு உள்தான் கால வரையறை நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கால வரையறைக்கு அப்பாற்பட்ட தேவன் மனிதனை சிருஷ்டித்த நாளிலே அவனுக்கு ஒரு கால வரையறையை ஏற்படுத்தி கொடுத்து அந்த கால வரையறைக்குள்ளே தேவன் தம்மை உட்புகுத்தி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனை அவர் சிருஷ்டித்த நாளிலே தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய குமாரனாக ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே தேவனுடைய ரூபம் தேவனுடைய சாயல் அவனுக்குள் இருந்தது. அவனை முதலாவது அவர் சிருஷ்டித்து அவனை முதற் பேரான குமாரனாக அவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த குமாரன் தகப்பனாக வளரக்கூடிய அனுபவம் இல்லாததினாலே தான் இந்த பிரச்சனைகள் வந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் மனிதனை சிருஷ்டித்த நாளிலே அவனை பரிபூர்ணப்படுத்தும்படியாக ஒரு பலியை நியமித்து விட்டார். இந்த பலி மனிதன் விழுந்தாலும் மனிதன் விழாவிட்டாலும் இயேசு கிறிஸ்து தம்மை பலியாக்க வேண்டியது அவசியம் என்ற இடத்திலே இருக்கிறது. ஏனென்றால் நம்மை பரிசுத்தமாக்கக்கூடிய ரத்தத்தை அவர் நமக்காக சிந்தும்படியாக அவர் பிறந்திருக்கிறார். ஆனால் அது நம்மை பரிபூர்ணப்படுத்துமா என்றால் இல்லை. எபிரேய நிருபக்காரர் 10ஆம் அதிகாரத்திலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை ஒரே பலியினாலே பூரணப்படுத்துகிற தேவன் என்று கொண்டு வருகிறார். ஒரே பலியினாலே நம்மை பூரணப்படுத்த வேண்டும் என்றால் மனிதன் பரிசுத்தனாக வாழ்ந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து எனும் ஒரே பலியினால் தான் அவன் பரிபூர்ணம் என்ற இடத்துக்கு பூரணம் என்ற இடத்துக்கு வருகிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக ஒரு பலி அவசியம் என்பது நித்தியமாகவே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் பரலோகத்தில் சகலமும் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறது சாயலாக பூமியிலேயும் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பலி எப்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கிறது என்றால் நித்தியமாகவே பலியாக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிலே தேவன் இருக்கிறார், ஒரு கிறிஸ்து அங்கே இருக்கிறார், இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார், அங்கே பரிசுத்த ஆவியானவர் என்று திருத்துவமாக 3 ஆள் தத்துவங்களாக அவர் தன்னை அங்கே பிரித்துக் கொண்டதன் நோக்கம் என்ன? பலியை அங்கீகரிக்க ஒரு தேவன் அவசியம், ஒரு பலி பீடம் அவசியம்,
ஒரு பலி பொருள் அங்கே தேவைப்படுகிறது. பலியை செலுத்தக்கூடிய ஒரு ஆசாரியன் வேண்டும் என்ற இடத்தில் தான் தேவன் தம்மை திருத்துவராக பிரித்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நித்திய நியமத்தின்படிதான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே பிறந்தார் என்று நாம் அனுசரிக்கிறோம். அவர் எழுத்தின்படி நாம் நிர்ணயித்திருக்கிற இந்த நாளிலே அவர் பிறக்கவில்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் அவருடைய பிறப்பின் நினைவு கூறுதலை கொண்டாடும்படியாக தான் நாம் இதை செய்கிறோமே தவிர, நாம் இதிலே ஒரு பெரிய கொண்டாட்டம் உலகத்தை போல, உலகத்திலே கிறிஸ்தவர்கள் செய்கிறது போல செய்கிறதில்லை. அவர் பேர் பிறந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தியானத்தை இந்த நாளிலே நாம் வைத்திருக்கிறோம். அதுதான் அவர் ஒரே பேரான குமாரன், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தமக்கென்று வைத்துக் கொள்ளாமல் நமக்காக தந்தரில் இருக்கிறார். கலாத்திய நிருபக்காரர் 4ஆம் அதிகாரத்திலே அதை சொல்லும் பொழுது, காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று எழுதுகிறார். 3ஆம் வசனமா 5 நான் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு கால நிர்ணயத்தை தேவன் வைத்திருந்தார். அந்த கால நிர்ணயத்துக்காக யூதர்களிலும் அநேக ஸ்திரீகள் காத்து கொண்டிருந்தார்கள். தங்களை பரிசுத்தமாக காத்துக்கொண்டு ஒரு பரிசுத்த பிறப்புக்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தது. பல பேரிலே மரியாதும் ஒருவர் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளதாய் இருக்கும், அதுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று அங்கே சொல்லப்பட்டது. இயேசு என்ற இடத்திலே அவர் சகல உலகத்துடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கக்கூடிய இடத்திலே அவர் வெளிப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு என்ற இடத்திலே அவர் நம்முடைய பாவங்களை நீக்கக்கூடிய ஒரு பரிகாரியாக அவர் வந்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு என்பது ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய பெயராக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து என்பது நம்மை அபிஷேகிக்கக்கூடிய ஒரு பெயராக அங்கே நாம் அறிந்து கொள்ளுகிறோம் வேதத்தில். இயேசு என்பது நாம் an addressing name. Jesus is an addressing name. Christ is an anointing name. Emmanuel is an abiding name. He abides in us. அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். இயேசு என்ற நாமத்திலே நாம் அவரை அடையாளப்படுத்துகிறோம். அவரை எந்த நீங்க பேர்ல கூப்பிட்டாலும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் இந்த பெயர்களை நாம் ஏன் அறிந்து கொள்கிறோம் என்றால், அவரை எந்த அளவிலே நாம் அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவில் தான் நாம் அவரை அன்பு கூற முடியும். இயேசு என்ற இடத்திலே அவர் பிறந்து சர்வ உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கக்கூடிய இடத்திலே அவர் பிறந்திருக்கிறார். அவர் தேவனுடைய ஏக சுதன், ஒரே பேரான குமாரன். அவரை மூத்த குமாரனாக நமக்கு தந்தருளி இருக்கிறார். அவரை மூத்த குமாரனாக நமக்கு தந்ததினாலே நாம் அவருடைய சகோதரராக இருக்கிறோம். அங்க ஏசாயா 9:6 தான் அவர் நித்திய பிதா. ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாலகனாக பிறந்த இயேசுவை போற்றுகிறது தவறு அல்ல. ஆனால் அவர் குமாரனாக கொடுக்கப்பட்டார் என்ற வளர்ச்சியிலே நாம் வந்தடைய வேண்டும். ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு. அவர் நித்திய பிதா, ஆனால் அவர் இங்கே சகோதரனாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனத்திலே, அநேக சகோதரருக்குள்ளே அவர் முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு என்று அவர் சொல்லுகிறார். 8:29. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்னிறுத்தியிருக்கிறார். அவரை அவர் எதற்காக கொடுத்திருக்கிறார் என்றால், அவர் மூத்த சகோதரனாக இருக்கிறதுனாலே சகோதரராகிய நாம் அவருடைய சாயலை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுத்திருக்கிறார். அவர் ஒரே பேரான குமாரன் இங்கே முதற் பேரான குமாரனாக கொடுக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? அநேகர் அவருடைய தன்மையை அடைந்து கொள்ள வேண்டும். அவர் இப்ப நமக்கு யாரு? அவர் நம்முடைய மூத்த சகோதரன் என்ற இடத்திலே நாம் எல்லோரும் அவருடைய சகோதரராக இருக்கிறோம். சகோதரிகள் என்ற வார்த்தையை நான் உபயோகிக்காததுடைய அர்த்தத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அங்கே அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை. அங்கே நம்முடைய சரீரத்துக்கு தான்
அங்கே பால் பேதங்கள் இருக்கிறதே தவிர நம்முடைய உள்ளான மனிதனுக்கு இல்லை என்ற இடத்திலே நாம் எல்லோரும் தேவனுடைய ஏக குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவுடைய சகோதரராக இருக்கிறோம். அவர் ஒரே பேரான குமாரனாக இருந்து நமக்கு முதற் பேரான குமாரனாக கொடுக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? சகோதரராகிய நாம் அவரோட இணைந்து அவருடைய தன்மையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரை இந்த உலகத்திலே தந்தருளி இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரே பேரான குமாரனாக தமக்கென்று அவரை வைத்துக் கொள்ளாமல் அவர் அங்கே முதற் பேரான குமாரனாக நமக்கு தந்ததினாலே நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவருடைய வழிகளிலே நடந்து அவருடைய தன்மைகளை நாம் தரித்துக் கொள்ளும்படியாக அவர் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர் தந்தருளப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்ததின் நோக்கம் என்ன என்றால், ஒரு மனிதனாலே அங்கே மரணம் உண்டானது போல, அது அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே உண்டானது போல, ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியதினாலே எல்லாருக்குள்ளும் ஜீவன் உண்டாயிருக்கிறது. ஆதாமின் மூலமாக இங்கே மரணம் உட்புகுந்து விட்டது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 22, 23 வசனங்கள்ல ஆதாம் மனிதன் என்ற இடத்துல அவனாலே தான் அது வந்திருக்கிறது. 22 வசனம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள்ளும் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுகிறோம் என்பதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து முதற் பேரானவராக கொடுக்கப்படுவதற்கு முன்பாக அங்கே தோட்டத்திலே அங்கே ஆதாமை தேவன் சிருஷ்டித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்து முதற் பேரானவராக பிறந்தார் என்ற இடத்திலே அவரை சந்திக்கும்படியாக 3 கூட்டத்தார் வருகிறார்கள். 3 கூட்டத்துக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கப்பட்டு 3 கூட்டத்தார் அவரை சந்திக்கும்படியாக வருகிறார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். 3 கூட்டத்தில் முதல் கூட்டம் என்ன? லூக்கா 2ஆம் அதிகாரத்துல முதல் கூட்டம் என்பது அவருடைய பிறப்பை அறிவிக்கக்கூடிய இடத்திலே வந்த தேவதூதர்களாக இருக்கிறார்கள். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் இவ்வளவு பிரியமாய் இருக்கிறாரே என்ற பாடலை தேவதூதர்கள் பாடும்படியாக முதலாவது கூட்டம். 2வது கூட்டம் மேய்ப்பர்களுடைய கூட்டமாக இருக்கிறது. 3வது கூட்டம் உலகத்திலே ஞானிகளாக இருக்கிறவர்கள் கிழக்கிலிருந்து வந்தார்கள் என்று 3 கூட்டத்தார் அவரை வந்து பார்த்து வணங்கி அங்கே செல்லும்படியாக ஒரு நற்செய்தி அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. இந்த முதல் கூட்டம் தான் இந்த நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது. இந்த 2வது கூட்டம் அங்கே இரவிலே மந்தையை காத்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம். 3வது கூட்டம் கிழக்கிலிருந்து அவரை வந்து பார்க்கக்கூடிய கூட்டமாக இருக்கிறது என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ளும். அதுக்கு பின்ன தோட்டத்துக்கு போகலாம். இந்த முதலாவது கூட்டம் என்பது தேவதூதர்கள். அங்க எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல ஒரு எஜமான், ஒரு அடிமை, ஒரு பிதாக்கள், பிள்ளைகள் என்று 2 கூட்டத்தை அவர் சொல்லுகிறார். இந்த வேலைக்காரர்கள், அடிமைகள், வேலைக்காரர்கள் எஜமான்களாக வரக்கூடிய ஒரு தன்மை தேவன் வைக்கவில்லை. நாம் எழுத்தின்படி எடுத்துக்கொள்ளக் கூடாது, ஆவிக்குரிய ரீதியிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். எஜமான்களுக்கு இந்த வேலைக்காரர்கள் எப்பொழுதும் கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும். வேலைக்காரர்கள் எஜமான்கள் ஆகக்கூடிய ஒரு வழியை தேவன் அங்கே வைக்கவில்லை. ஆனால் பிள்ளைகள் பிதாக்களாக வளரக்கூடிய ஒரு தன்மையை அங்கே வைத்தார் என்பதை தான் அங்கே எழுதுகிறார். அந்த பிள்ளையானவன் வளராத வரைக்கும் அவன் அடிமைக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அவன் சுதந்திரவாளியாக வர முடியாது. ஆனால் இந்த வேலைக்காரன் எந்த இடத்தில் இருக்கிறானோ அந்த இடத்துல இருக்க வேண்டும். ஆனால் இந்த குமாரன் வளர்ந்து பிதாவாக வர வேண்டும் என்பதாக இருக்கிறது. இந்த வேலைக்காரர்கள் எஜமான்களாக ஒருபோதும் வரக்கூடாது என்பதை நாம் தேவ தூதர்களோடு ஒப்பனையாக பார்க்கிறோம். தேவ தூதர்களை பணிவிடையின் ஆவிகளாக தான் அவர் சிருஷ்டித்தார். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு பணிவிடை செய்யும்படியாக பணிவிடையின் ஆவிகளாக அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் குமாரராகிய நாம் அப்படி வைக்கப்படவில்லை. நாம் பிதாவாக வளரக்கூடிய இடத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாமும் அங்கே தோட்டத்தில் சிருஷ்டிக்கப்பட்டது நோக்கம் என்ன? அவன் பிதாவாக வளர்ந்து ஆவிக்குரிய சந்ததியை அவன் பெற்றெடுத்திருக்க வேண்டும். ஆனால் தேவதூதர்களுக்கு ஒரு வளர்ச்சியோ ஒரு பெருக்கமோ இல்லை என்ற இடத்திலே அவர்கள் எப்படி வைக்கப்பட்டார்களோ அப்படியே இருக்கக்கூடிய கட்டளை அவர்களுக்கு வைக்கப்பட்டது. ஆனால் தனக்கு பின்பாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுக்கு நாம் பணிவிடைகளின் ஆவிகளாக இருக்கிறோம் என்பதை ஏற்றுக்கொள்ளாத தூதர்கள் அங்கே தேவனை எதிர்த்து விழுந்து போனார்கள். ஏசாயா 14லும் எசேக்கியேல் 28லும்
யூதாவிலும் பேதுருவின் நிருபத்திலும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் பலமுறை அதை பார்த்திருக்கிறோம். அதனாலே இந்த தேவதூதர்கள், நான் தேவனுக்கு ஒப்பாவேன், சர்வ வல்லவருக்கு ஒப்பாக நான் என்னை உயர்த்துவேன், என் சிங்காசனத்தை வடதிசையில் இருக்கக்கூடிய அந்த ஆராதனை கூடத்தில் போடுவேன் என்று அவரை எதிர்த்து அவன் கீழே தள்ளப்பட்டு போனான். ஆனால் தள்ளப்படாத தூதர்கள், தேவனுடைய நியமத்துக்கு ஏற்ற, தேவனுடைய சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்த தேவதூதர்கள் தான் இங்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கொடுக்கப்படும் பொழுது அந்த பாட்டை பாடக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் இவ்வளவு பிரியமாய் இருக்கிறாரே. தேவதூதர்கள் மனிதர் தேவனை பரிசுத்தர் பரிசுத்தர் என்ற இடத்தில் தான் அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் அவரை கண்டு நடுங்கக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறார்கள். அவன் விழுந்து போனவனோ விடாதவனோ அவரை வணங்கக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவதூதர்களுக்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக, அவர் பயங்கரமானவராக, பரிசுத்தம் உள்ளவராக காட்சி அளிக்கிறார். ஆனால் மனிதனுக்கு அப்படி அல்ல. மனிதனிடத்தில் இவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறாரே என்பதுதான் அவர்களுடைய பாட்டு. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் இவ்வளவு பிரியமாக இருக்கிறாரே என்ற இடத்திலே மனுஷர் மேல் தேவன் வைத்த அன்பு என்பது அது பிதா குமாரன் என்ற இடத்திலே அந்த உறவு இருக்கிறது. நாம் தேவனுடைய குமாரராக இருக்கிறோம், அவர் நமக்கு பிதாவாக இருக்கிறார் என்ற உறவில் தான் மனிதனுக்கு அன்பினாலே தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். உன்னதமான தேவனே, உமக்கும் எனக்கும் என்ன என்று அவரை கண்டு அஞ்சக்கூடிய இடத்திலும் நடுங்கக்கூடிய இடத்திலும் தான் விழுந்து போன தூதனும் இருக்கிறார். ஆனால் நாம் அப்படி அல்ல. நாம் தைரியமாக அவரிடத்துல சேரும்படியாக நம்முடைய குமாரனை நமக்காக தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பிறந்து நாம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் பாடுபட்டு நம்முடைய பாவங்களை அவர் நிவர்த்தி செய்ததினாலே நாம் தைரியமாக அவரிடத்தில் சேரக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவர் ஒரே பேரான குமாரனாக இருந்திருந்தால் இந்த ஸ்லாக்கியம் நமக்கு கிடைத்திருக்காது. ஆனால் அவர் முதற் பேரானவராக வந்ததினாலே நாம் அவரிடத்திலே கிட்டி சேரக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அங்க எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்திலே முதற் பேரானவர்களுடைய சங்கம் என்று பெயர் எழுதப்பட்டவர்களுடைய சங்கம் 22 வாசிங்க. நீங்களோ சியோன் மலையில் 23 வாசி. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையை, சபை என்பது பரலோகத்தில் பேர் எழுதப்பட்ட முதற் பேரானவர்களுடைய சர்வ சங்கம். அப்படின்னா என்ன? நாம் எல்லோரும் அந்த முதற் பேரானவர்கள் தேவனுடைய குமாரன் இடத்தில் சேருகிறதுனாலே அவருடைய சகோதரராக நாம் முன்குறிக்கப்பட்ட குமாரராக மாற்றப்படுகிறோம். நம்முடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அங்கே லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்திலே பேய்கள் உங்களுக்கு பயப்படுகிறது என்று அவர்கள் வந்து சந்தோஷப்படும் போது, இந்த பிசாசுகள் உங்களுக்கு பயப்படுகிறதுக்காகவோ இந்த அற்புத அடையாளங்களுக்காகவோ நீங்கள் சந்தோஷப்படாதீங்க. உங்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே, அதற்காக நீங்கள் சந்தோஷப்பட்டு மகிழுங்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் முதற் பேரானவராக நாம் அவரை பெற்றுக்கொள்ளக்கூடியது மிகப்பெரிய ஸ்லாக்கியமாக இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தில் பேர் எழுதப்பட்டது என்பது அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட வேண்டும். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படுவது என்பது நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை காண்பிக்கிறது. ஆனால் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படுவது என்பது நாம் அவருடைய மனவாட்டி என்ற இடத்திலே முத்திரிக்கப்படுகிறதை காண்பிக்கிறது. ரெண்டு விதமான வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கைவிடப்பட்டாலும் கூட அவர்கள் அந்த மிருகத்தை வணங்க மாட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்திலே ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் அந்த மிருகத்தை வணங்குவார்கள். அப்படின்னா என்ன? எதிர்மறை. அப்ப எழுதப்பட்டவர்கள் வணங்க மாட்டார்கள் என்று அர்த்தப்படுகிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படுவது என்பது என்ன? நாம் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறதாக இருக்கிறது. இயேசு என்ற இடத்திலே அவர் நமக்காக பிறந்து நம்முடைய பாவங்களை பரிகரிக்கும்படியாக பிறந்திருக்கிறார். ஆனால் அவர் மரித்து உயிரோடு எழுந்ததினாலே அவர் கிறிஸ்து. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் வலது பாரசத்திலிருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்யும்படியாக ஒரு பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை அவர் கொடுக்கிறார். நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் போகிறதுனாலே உங்களுக்கு ஒரு தேற்றவாளன் வருவார், நான் போகாதிருந்தால் அவர் வரமாட்டார் என்று சொல்லக்கூடிய நித்திய ஆவியாகிய சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை அவர் நமக்காக தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் கிரியை
மன்னிப்பு என்ற இடத்திலே கிரியை செய்து இயேசுவை அறிகிற அறிவிலும் பாவ மன்னிப்பின் ரட்சிப்பிலும் நம்மை கொண்டு வருகிறது பரிசுத்த ஆவி. ஆனால் சத்திய ஆவி என்ற இடத்திலே நாம் அவரை அறிந்து கொள்ளும் போது நம்மை சகல சத்தியத்திலும் நடத்தக்கூடிய இடத்திலே நம்மை நடத்தி நம்மை தேற்றக்கூடிய ஒரு தேற்றரவாளன், நமக்காக முத்திரையாக கொடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்த ஆவி. நமக்கு ஜெபம் பண்ண தெரியுமா அப்படின்னா நம்ம எல்லாரும் நமக்கு ஜெபம் பண்ண தெரியும் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிருக்கோம். நாம் அழகாக அலங்காரமாக ஜெபிக்கிறதுனால நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுமா அப்படின்னா கேட்கப்படும் என்று நாம் நினைத்தாலும் கூட நமக்கு ஜெபிக்க தெரியாது என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாது இருக்கிறதுனாலே உங்களுக்காக வேண்டுதல் செய்யும்படியாக சகல பரிசுத்தவான்களுக்காக விண்ணப்பங்களையும் உங்களுக்காக வேண்டுதல்களையும் ஏறெடுக்கும்படியாக ஒரு பெருமூச்சு உங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு பரிசுத்த ஆவியின் நிறைவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோட ரகசியங்களை பேசுகிறான். நீங்கள் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக் கொள்ளும் போதுதான் தேவனுடைய குமாரர் என்ற இடத்துக்கு வருகிறீர்கள். அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். அது வரைக்கும் நீங்கள் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அந்த ஆவியை நீங்கள் பெறாவிட்டால் நீங்கள் இயேசுவையும் கர்த்தர் என்று அழைக்க முடியாது. கொரிந்தியர் நிருபக்காரர் சொல்லுகிறார் 12ஆம் அதிகாரத்துல, பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவனும் அவரை கர்த்தர் என்று சொல்லக்கூடாது. அப்படின்னா என்ன? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவர்கள் கிறிஸ்துவின் பிறப்பின் ஆசீர்வாதத்தையும் அவருடைய ரத்தத்தினாலே ஒரு ரட்சிப்பையும் மாத்திரம் அடைந்து கொண்டவர்கள் அவருக்கு மனவாட்டியாக வரக்கூடிய ஒரு நிறைவை அடைந்து கொள்ள முடியாதவர்கள் பிதாவை அப்பா என்று அழைக்கவோ முடியும், ஆனால் இயேசுவை கர்த்தர் என்று அழைப்பதற்கு கூடாது என்று கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்திருக்கிறார் என்பது சபைக்கு வெளியே நாம் காண்பிக்கக்கூடிய அன்பு. அது ரட்சிப்புக்காக நாம் சொல்லக்கூடிய சுவிசேஷம் இல்லையா? அதிலே தேவன் உங்களை அன்பு கூறுகிறார், தேவன் உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லுகிறோம். ஆனா உள்ள வரும்போது என்ன? ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூறாவிட்டால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறவன். கர்த்தர் வருகிறார். இது சபைக்கு உள்ள. நம்ம சபைக்கு உள்ளேயும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உங்களுக்காகவே பிறந்திருக்கிறார், கர்த்தர் உங்களை சுமந்து தீர்ப்பார், உங்களை ஏந்தி தாங்குவார்னு சொல்வதற்காக அல்ல. சபை என்பது நீங்கள் கர்த்தரில் அன்பு கூறக்கூடிய வாழ்க்கை. வெளியில சாலமோனின் வாழ்க்கை, அங்க சாலமோனில் தேவன் அன்பாக இருந்தார். அது கூட தாவீது நிமித்தம் தான். தாவீது தேவனில் அன்பு கூர்ந்தார். அப்ப வெளியே நாம் சொல்லக்கூடிய சுவிசேஷம் என்பது இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கு அன்பு கூறுகிறார், உங்களுடைய பாவங்களுக்காக அவர் பிறந்திருக்கிறார், உங்கள் பாவங்களை சுமந்து தீர்த்திருக்கிறார், அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள் வெளியில. ஆனா சபைக்கு உள்ளே நாம் என்ன சொல்றோம்? நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூறாவிட்டால் சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், கர்த்தர் வருகிறார் என்பதுதான் உள்ளே. அப்போ இயேசு என்ற இடத்திலே நீங்க உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும். அது சகல லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய இயேசு. ஆனால் அவர் மரித்து உயிரோடு இருந்ததினாலே கிறிஸ்து என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதின 1ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டதினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தால் தான் பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். அது வரைக்கும் அவர் தேவகுமாரனாக தன்னை நிரூபிக்கவில்லை என்றுதான் அர்த்தப்படுகிறது. அவர் தெய்வீகத்தை அவர் காண்பித்தாலும் கூட அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தால் தான் அவர் தேவகுமாரன் என்று நிரூபிக்கப்படுகிறார். 30 வருஷம் அவரு தாவீதின் குமாரன், மனுஷகுமாரனாக வந்திருக்கிறார். முதலாம் மனிதனாலே பாவம் உண்டாயிருக்கிறது, இரண்டாம் மனிதனாலே நாம் ஜீவனுக்கு உட்படுகிறோம். முதலாம் மனிதன் மண்ணிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனிதன் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர் என்ற இடத்திலே அவராலே நாம் ஜீவனை அடைந்து கொள்கிறோம். அவராலே நம்முடைய ரட்சிப்பு பரிபூரணப்படுகிறது. இயேசு என்ற இடத்தில் நாம் நின்று விடாதபடிக்கு அவரை கிறிஸ்து என்ற இடத்திலே அறிந்து கொள்ளக்கூடிய இடத்தில் தான் அவருடைய பிறப்பிலே நாம் அவருடைய இறப்பையும் சேர்த்து பேசுகிறோம். அவருடைய பிறப்பு என்பது என்ன? மனித குலம் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே பீடித்திருக்கக்கூடிய மனித குலத்தை அவர் விடுவிக்கும்படியாக பாவ மாம்ச சாயலாக பாவத்தை போக்கும் வழியாக தம்முடைய குமாரனை அவர் தந்திருக்கிறாரே. மனுஷர் செய்யக்கூடாது, தேவனே செய்யும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை பாவ மாம்ச சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் தந்து
மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ரோமர் 8:2. மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்பது அவர் தெய்வீகத்தை வெளிப்படுத்தினார். அவர் பரிபூர்ணமாக மனிதனாக வந்தவர், அவர் பரிபூர்ணமாக தெய்வீகத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனாலும் அவர் தேவகுமாரன் என்ற இடத்திலே ரூபிக்கப்பட வேண்டும் என்றால் அவருடைய மருத்துவரின் உயிர்த்தெழுதல் தான் அவரை ரூபிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். அதுக்கு கீழான பகுதியிலே 7 விதமான உயிர்த்தெழுதலின் வரிசைகள் எழுதப்பட்டு முதற் பேரானவர் கிறிஸ்து, அதன் முதற் பலனானவர் கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தேவகுமாரன் மனுஷகுமாரனாக வந்த இடத்திலே ஒரே பேரான குமாரன் நமக்கு மூத்த குமாரனாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதிலே நாம் எல்லோரும் அவருடைய அடிச்சுவடுகளை பற்றி அவருடைய தன்மையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கிறது. முதல் கூட்டம் இதற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கூட்டம், அது தேவதூதருடைய கூட்டம். அவர்கள் பணிவிடையின் ஆவிகள், அவர்கள் வேலைக்காரர்கள், அவர்கள் எஜமான் என்ற ஸ்தானத்துக்கு வரக்கூடாது. அவருடைய ஸ்தானத்தை கொள்ளையாட நினைத்ததினாலே ஒரு கூட்டம் தள்ளப்பட்டது. இப்பொழுது ஒரு மனிதனை சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டித்து கிழக்கிலே ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அங்கே அவனை வைத்து நீ ஆண்டு கொள், நீ பழுகி பெருகு என்று சொல்லுகிறார். அவன் வானத்தை ஆளுகை செய்கிறான், அவன் பூமியை ஆளுகை செய்கிறான், அவன் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆளுகை செய்யக்கூடிய இடத்திலே அவனுக்கு ஒரு ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் நித்தியமானவனாக, நித்திய ஜீவன் உள்ளவனாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். தேவனுடைய ரூபம், தேவனுடைய சாயல் அவனுக்குள்ளே இருக்கிறது. தேவ மகிமையினால் அவன் முடிசூட்டப்பட்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் தேவனோடு அந்யோன்ய ஐக்கியமாக அவன் உறவிலே இருக்கிறான். அதனாலே அவன் ஒரு அழியாமை உள்ளவனாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் ஒரு ஆளுகை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் ஆளுவது எல்லாம் அவனுக்கு சுதந்திரம் என்று 7 விதமான ஆசீர்வாதங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. ஏனென்றால் அவன் தேவனுடைய குமாரன் என்ற இடத்தில் தான் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் தேவனுடைய குமாரனாக சிருஷ்டிக்கப்பட்ட அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய குமாரனுக்கு ஏற்ற அறிவோ வளர்ச்சியோ இல்லாததினாலே அவன் அந்த ஆளுகையை இழந்து போகிறான். விழுந்து போன தேவதூதன் அவனுடைய தந்திரத்தினாலே இவனை விழ செய்து விட்டான். என்ன விழ செய்கிறான்? நீ இங்கே எவ்வளவு காலம் இப்படி இருப்ப, நீ இந்த கனியை புசிக்கும் நாளிலே தேவனை போல் ஆவாய் என்று உனக்கு தெரியுமான்னு கேட்டா யோசிப்பார். எனக்கு தெரியும்னாலே ஒரு புது ஆள், தேவன் அறிவார் என்ற ஒருவே. அங்க யார் நம்பிக்கைக்குரியவர்? தேவன் தான் நம்பிக்கைக்குரியவர். அந்த ஆளுகையை நீ அடைய வேண்டும் என்றால் உனக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இந்த குறுக்கு வழியில் தான் இங்கே மனித குலம் விழுந்து போனதை பார்க்கிறோம். இந்த ஆளுகையை தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தாலும் கூட இந்த ஆளுகையின் பரிபூரணத்தை குறித்த அறிவு இல்லாமையினாலே அவன் விழுந்து போகிறான். தேவதூதனுடைய விழுகையிலே ஒரு இருள் வந்தது, பூமியின் மேல் இருள் வந்தது. அங்கே ஆழத்தின் மேல் அங்கே அந்தகாரம் இருந்தது. ஆவியானவர் அசைவாடி அதுக்குள்ளே முதலாவது வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். இந்த வெளிச்சத்தினாலே பிரகாசிக்கப்பட்ட இந்த பூமியிலே ஒரு தோட்டத்தை உண்டாக்கி மனிதனை அங்கு வைத்து அவனுக்கு ஒரு ஆளுகையை தந்தான். ஆனால் மனிதனுடைய விழுகையிலே இருள் வரவில்லை, ஒரு இரவுக்கு அனுமதிக்கப்படுகிறது. ஒரு இரவு அனுமதிக்கப்பட்டது நோக்கம் என்ன? அந்தகாரம் இவனுக்குள் வந்துவிட்டது. வெளியே இல்ல, உள்ள ஒரு அந்தகாரம் வந்துவிட்டது. 4ஆம் நாள், முதல் நாள் வெளிச்சத்தை சிருஷ்டித்த தேவன் 4வது நாளில் தான் அவர் சூரிய சந்திர நட்சத்திரங்களை உண்டாக்குகிறார். எதற்கு? காலங்களையும் மாதங்களையும் நேரங்களையும் வருஷங்களையும் நாம் கணக்கிடும்படியாக தான் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காலத்தின் மேல் ஆளுகை கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் மனிதனின் மேல் அதற்கு ஆளுகை இல்லை. மனிதனை ஆளக்கூடிய இடத்துல தேவன் தான் இருந்தார். மனிதனுக்கு ஒரு ஆளுகை தந்தது. இவன் தன்னுடைய விழுகையினாலே தேவனுடைய ரூபம், தேவனுடைய சாயல், நித்தியம், நித்திய ஜீவன் என்ற எல்லாவற்றையும் அவன் இழந்து அவன் தன்னுடைய ஆளுகையும் அங்கே தேவதூதனுக்கு, அவன் விழுந்து போன தேவதூதன் இடத்துல விற்று போட்ட இடத்தில் தான் மனிதன் இங்கே கீழ்பட்டு போய்விட்டான். அடிமை என்ற இடத்துக்கு வந்துவிட்டான். எப்படி? பாவம் என்பது ஒரு அடிமைத்தனம், வியாதி என்பது ஒரு அடிமைத்தனம், மரணம் என்பது ஒரு அடிமைத்தனம். இந்த பாவத்தினாலே வியாதியும், வியாதியினாலே மரணமும் வருகிறது. இங்க எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே பீடிக்கப்பட்டிருந்த மனிதனை விடுதலையாக்கும்படியாக அவர் பாவ மாம்ச சாயலாக அவர் வந்திருக்கிறார். பிள்ளைகள் மாம்சமும் ரத்தமுமா இருந்தது போல தாமும் மாம்சமும் ரத்தம் உள்ளவராய் பிறந்து நம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய வேதனைகளை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். அவர் தான் நம்முடைய பரிகாரி ஆகிய கிறிஸ்து என்ற இடத்துல வந்திருக்கிறார்.
இப்போ அவர் மரித்து உயிரோடு இருந்து வலது பாரசத்துக்கு போனதுனாலே அங்கே இருந்து நமக்கு பரிசுத்த ஆவியை புரிந்தரில் இருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே மனிதன் இழந்து போன அந்த நித்திய ஜீவனை பரிபூரணப்படுத்திக் கொள்ளுகிறான். மனிதன் இழந்து போய் அந்த பயத்திலே இருந்தவன் அந்த மரணத்தை கண்டு பயப்படாத இடத்துக்கு வருகிறான். இல்லையா? மரணமே உன் கூறுங்க, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணத்தின் கூறு பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயத்தை கொடுத்த பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போ கிறிஸ்து இயேசுவினாலே நமக்கு மரணத்தின் மேல் ஒரு ஜெயம் கிடைத்திருக்கிறது. கிறிஸ்து பூமியிலே பிறந்ததுனால மாத்திரமல்ல, அவருடைய மரணத்திலும் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். நாம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். நம் ஒவ்வொருடைய பாவங்களையும் அவர் நிவர்த்தியாக்கி இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொருவருக்காகவும் அவர் நமக்கு பரிகாரியாக இருக்கிறார். எகிப்தியனுக்கு வரப்பண்ண வியாதி ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். வந்தால் எப்படி வரும்? அது நாம் இயற்கை பிரமாணங்களை மீறும் பொழுது வரும். பாவத்தினாலே வருகிறது, நாம் இயற்கை பிரமாணங்களை மீறும் பொழுது வருகிறது. அங்கே பிசாசு கொண்டு வருகிறான் என்பது நம்முடைய குறைபாடுகள். யோபுடைய வாழ்க்கையில அவன் கை வைக்கும் போது உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன் என்று அவனை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தாலும் கூட அங்க யோபின் மேல் கை வைக்க அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. சட்டத்தின்படிதான் பிசாசு வருகிறான். சட்டத்தின்படிதான் அவன் வரக்கூடிய இடத்தில் தான் அங்க அனுமதி அவனுக்கு கிடைக்கும். யோபுக்கு என்ன பிரச்சனை? யோபு 30ஆம் அதிகாரத்திலும் 31ஆம் அதிகாரத்திலும் யோபுக்கு அங்கே மாம்சீகமான மேட்டிமையும் இருக்கிறது, ஆவிக்குரிய மேட்டிமையும் அங்கே காணப்படுகிறது. 30ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, என்னை பரியாசம் பண்ணக்கூடிய இந்த வாலிபர்கள் யார்? இவங்க அப்பமார என் தோட்டத்தில் நாயோட நான் வைக்க மாட்டேன். படுமட்டமானவன் என்னை பேசக்கூடிய இடத்துல இருக்கிறான் என்பது அவனுடைய எழுத்தின்படியான மேன்மை. ஆனா 31ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? ஒரு பெண்ணோடு உடன்படிக்கை பண்ணின நான் இன்னொரு கன்னிகை நினைப்பதும் எப்படி? பரிசுத்த ஜீவியம். ரெண்டு விதமான காரியங்களும் அவனுடைய மனதிலே இருக்கிறது. இது ரெண்டையும் விட்டாதான் தேவன் அவனை தூக்கி எடுக்க முடியும். இந்த ரெண்டும் இருக்கும் வரைக்கும் சாத்தான் அவனுக்கு விரோதமாக இருக்கிறான். இதை விட மிகப்பெரிய விஷயம் என்ன என்றால், தேவன் தன்னை சோதிக்கிறார் என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். தேவன் தீமையினாலே சோதிக்கிறவர் அல்ல. ஆனா யோபு என்ன சொல்லுகிறாரு? தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக் கொண்ட நாம் தீமையை பெற வேண்டாமா? தீமையை அனுபவிக்கக்கூடிய இடத்துல இருக்க வேண்டாமா? தீமையை தேவன் கொண்டு வருகிறவர் அல்ல. மனிதன் தன் இச்சையினால் இருப்புண்டுதான் சோதிக்கப்படுகிறான் என்று யாக்கோபு அப்போஸ்தலன் கொண்டு வருகிறார். தேவன் தீமையினாலே சோதிக்கிறவர் அல்ல. மனிதன் சோதிக்கப்படுகிற எவனும் தேவனாலே சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதபடிக்கு நாம் நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். நாம் தான் இச்சையினாலே இருப்புண்டு சோதிக்கப்படுகிறோம் என்று கொண்டு வருகிறார். அவருடைய சாயல் ரூபத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் அவருடைய சாயல் ரூபம் என்பதை இழந்து இப்பொழுது தோற்றத்துக்கும் புறம்பாக்கப்பட்டு போனான். அவர் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் இறங்கினாலும் கூட அவனுக்கு தோளுடையை தான் கொடுத்தாரே தவிர தோட்டத்தை கொடுக்க முடியவில்லை. தோட்டம் என்ற ஆளுகை நமக்கு வேண்டும் என்றால் அந்த இழந்து போன அந்த மேன்மையை ஒருவர் திருப்பி கொடுக்க வேண்டும். ஆதாம் இழந்து போன அந்த மேன்மையை யார் திருப்பி கொடுக்க முடியும் என்றால் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அந்த மேன்மையை திருப்பி கொண்டு வர முடியும் என்ற இடத்திலே தான் இயேசு கிறிஸ்து மனு உருவாக கொடுக்கப்பட்டார். ஆதாம் தேவனுடைய ரூபம், தேவனுடைய சாயல் என்ற ரெண்டு தன்மையும் அவன் இழந்து போகிறான். தேவனுடைய மகிமை அவனை விட்டு எடுபட்டு போய்விட்டது. இப்பொழுது பிறக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தேவ சாயலிலும் தேவ ரூபத்திலும் நாம் பிறக்கிறது இல்லை. நாம் விழுந்து போன ஆதாமின் சாயலிலும் ஆதாமின் ரூபத்திலும் தான் நாம் பிறக்கக்கூடிய அனுபவம் இருக்கிறது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக இருந்தும் மனுஷர் சாயல் அடிமை ரூபம் எடுத்து அவர் வருகிறார். அடிமை கோலத்தில் வருகிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தின் 6, 7, 8 வசனங்களிலே அவர் தேவனுக்கு சமமாக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அடிமை ரூபம் மனுஷர் சாயல் என்பது விழுந்து போன ஆதாமின் ரூபம், விழுந்து போன ஆதாமின் சாயல். ஆதாம் இழந்தது என்ன? தேவனுடைய ரூபம், தேவனுடைய சாயல். ஆனால் இப்பொழுது மீதம் இருப்பது என்ன? மனுஷர் சாயல், அடிமை ரூபம். இதுதான் மீதி. இதிலே அவர் வந்து கீழ்ப்படியாமையினாலே அவன் சுதந்திரத்தை இழந்து போனான். இவருடைய கீழ்ப்படிதலினாலே சுதந்திரத்தை மீட்டுக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவினாலே நாம் பாவிகள் என்ற இடத்திலிருந்து நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். கிறிஸ்துவினாலே நாம் நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்கிறோம். இமானுவேல் என்ற இடத்திலே அவர் நமக்கு மணவாளனாக நமக்குள்ளே வாசம் செய்கிறார்.
இயேசு கிறிஸ்து இம்மானுவேல். இயேசு என்றால் நம்முடைய பாவங்களை பரிகரிக்கும்படியாக பிறந்தவர். கிறிஸ்து என்ற இடத்திலே அவர் உயிரோடு எழுந்து வலது பாரசத்திலிருந்து நம்மை அபிஷேகிக்கக்கூடிய தேவன். இம்மானுவேல் என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், தேவன் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்பது மணவாளன். அவரை நாம் இரட்சகராக அறிந்து கொள்கிறோமா? அவர் நம்மை அபிஷேகிக்கக்கூடிய ஆசாரியனாக, நித்திய மெல்கிசேதேக்கின் முறைமையின் ஆசாரியனாக அவரை அறிந்து கொள்கிறோமா? அவரை மணவாளனாக அறிந்து கொள்கிறோமா என்பதை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அவர் மூத்த சகோதரனாக கொடுக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? நாம் அனைவரும் அவருடைய சாயலையும் அவருடைய ரூபத்தையும் நாம் அடைந்து கொள்ள வேண்டும். ஆதாம் இழந்து போன அந்த மேன்மை என்பது, தோட்டத்தையும் இழந்து விட்டான், தேவனுடைய ரூபத்தையும் இழந்து விட்டான், தேவனுடைய சாயலையும் இழந்து விட்டான் என்பதாக இறந்த பின்பாக 4000 வருட காலங்கள் இதை மீட்கக்கூடிய ஒரு பொருள் கொடுக்கப்படவில்லை என்பதாக இருக்கிறது. பாவத்தை பரிகரிக்கக்கூடிய எந்த விதமான ரத்தமும் இல்லை, நித்தியமாக பரிகரிக்கக்கூடிய எந்த ஒரு வழியும் இல்லை என்ற இடத்தில் தான் அவர்கள் ஆடுகளையும் மாடுகளையும் அங்கே பலி செலுத்தி வந்தார்கள். அவருடைய பலிகள் நித்தியமாக ஒரு விடுதலையை அவர்களுக்குள்ளே கொண்டு வர முடியவில்லை. இந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷம் என்ன கொண்டு வருகிறது? நீங்கள் இனி பலிக்கு ஆடுகளை வளர்க்கக்கூடிய அனுபவத்தில் இருந்து ஒரு நித்தியமான பலி பிறந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதுக்குதான் மேய்ப்பர்களுக்கு சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் அவர்கள் செலுத்தின அந்த பலிகள் செலுத்தி ஆசாரியன் நிற்கக்கூடிய இடத்தில் இருக்கிறான். ஏனென்றால் இந்த பாவங்கள் பரிகரிக்கப்படவில்லை, இவருடைய பாவங்கள் மூடப்பட்டுதான் இருக்கிறது. சங்கீதம் 32ஆம் சங்கீதத்துல எவர்களுடைய பாவங்களை அவர் எண்ணாது இருக்கிறாரோ, எவருடைய அக்கிரமங்களை அவர் நினையாது இருக்கிறாரோ, வாசிங்க 32. எவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ. பாவங்கள் மூடப்படுகிறதை தவிர முழுவதுமாக பரிகரிக்கக்கூடிய ஒரு வழி இல்லை. ஆனால் இவரோ முழுவதும் அந்த பாவத்தை பரிகரித்து தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு ஆசாரியன், பழைய ஏற்பாட்டின் ஆசாரியன் பலியை செலுத்தி நிற்கக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறான். ஏனென்றால் வேலை பரிபூர்ணமாக முடியவில்லை. ஆனால் மெல்கிசேதேக்கின் முறைமையின் ஆசாரியன் அந்த பலியை செலுத்தி அவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்து இருக்கிறார் என்றால் பலி பரிபூர்ணமாக்கப்பட்டு விட்டது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம்னா எல்லாருக்கும் சமாதானம் வந்து விட்டதா? சமாதானம் எல்லாருக்கும் அருளும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தாலும் எல்லோரும் சமாதானத்தை அடைந்து கொள்ள முடியவில்லை. சமாதானம், வேதம் சொல்லக்கூடிய சமாதானம் இருக்கு. உனக்கு சமாதானம், உன் வீட்டுக்கு சமாதானம், ஒருவரோடு ஒருவர் சமாதானம், யாவரோடும் சமாதானம், உன்னதத்திலே சமாதானம், அவருடைய ராஜ்யமாகிய சபையிலே சமாதானம், பூமியிலே சமாதானம். 7 விதமான சமாதானத்தை சொன்னாலும் இந்த சமாதானத்தை உலகம் அடைந்து கொள்கிறதா என்றால் அனைவரும் அடைந்து கொள்ளுகிறது இல்லை. யார் அடைந்து கொள்ளுகிறார்கள்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கும்படியாக தங்களை ஒப்பு கொடுத்து தங்களை பாவிகள் என்ற இடத்திலே இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வந்து தங்களை நீதிமான்கள் ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் தான் இந்த சமாதானத்துக்கு பாத்திரராகிறார்கள். நான் உலகம் தரக்கூடிய சமாதானத்தை அல்ல, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த உலகம் தரக்கூடிய சமாதானம் அல்ல, என் சமாதானம். அவருடைய சமாதானம் என்பது என்ன? இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்ற இடத்தில் தான் இந்த சமாதானம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த பலிகளை அல்ல, இதை காட்டிலும் மேலான பலியாகிய கிறிஸ்து வந்திருக்கிறார் என்று 2வது கூட்டத்துக்கு செய்தி. 3வது கூட்டம் என்பது ஞானிகள் கிழக்கிலிருந்து வருகிறார்கள். கிழக்கு தான் நாம் ஏதேனிலே பார்த்து மேன்மையான ஆசீர்வாதங்களாக இருக்கிறது. அங்கே ஒரு நித்திய ஜீவன் இருந்தது, அங்கே அழியாமை இருந்தது, தேவனுடைய ரூபம் சாயல், அங்கே மகிமையினால் அவர் முடிசூட்டப்பட்டிருந்தான், முழுவதும் ஆளுகையுடையவனாக இருந்தான். இப்ப கிழக்கிலிருந்து ஒரு ஞானிகள் வருகிறார்கள் என்பது உலக ஞானம். இவர்கள் நட்சத்திரத்தை பார்த்துதான் வருகிறார்கள், நட்சத்திரத்தை பார்த்துதான் பின்பற்றி வருகிறார்கள். அநேகரை நீதிக்கு உட்படுத்தக்கூடிய நட்சத்திரங்களாக தேவன் தம்முடைய ஊழியர்களை பூமியிலே வைத்திருக்கிறார். அவர்களுக்கு ஒரு உத்தியோகமும் அதுக்கேற்ற கிருபையும் அதுக்கேற்ற வசனமும் அபிஷேகமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை பின்பற்றி கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய அவர்களை பின்பற்றி நாம் கிறிஸ்துவை அடைந்து கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல நீங்கள் என்னை 11ஆம் அதிகாரம் 9:1 நீங்கள் என்னை பின்பற்றுகிற பொண்ணை நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிற போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். 9:1 11:1
1 கொரிந்தியர் 11:1. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், அப்போஸ்தலருடைய வார்த்தை. இந்த நட்சத்திரத்தை பின்பற்றி வந்தவர்கள் தங்களுடைய சுய ஞானத்தினாலே ராஜா அரண்மனையில பிறந்திருப்பாரு. வழியில நட்சத்திரத்தை பின்பற்றி வந்தவர்கள் கிழக்குல இருந்து இஸ்ரவேலுக்குள்ள எல்லைக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ அவர்களுடைய சொந்த ஞானம் அங்கே கிரியை செய்கிறது. அப்ப ராஜா அரண்மனையில இருப்பாரு, போய் அரண்மனையை தங்கிட்டாங்க. அப்ப நம்முடைய அறிவு தான் குறைவுள்ளது. 1 கொரிந்தியர் 13:9-10 நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். எது குறைவு எது நிறைவு? தேவனுடைய அன்பாகிய நிறைவு வரும்போது குறைவாகிய நம்முடைய அறிவு ஒளிந்து போகும். அறிவுதான் குறைவுள்ளது. இப்பொழுதும் கடை 13 சொல்றார், இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3 நிலைத்திருக்கிறது. இதுல அன்பே பெரியது என்றால் என்ன? அன்பில் தான் விசுவாசம் இருக்க வேண்டும், அன்பில் தான் நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்முடைய அறிவும் தெய்வீக அன்பை சார்ந்திருந்தால் தான் அது தெய்வீக ஞானம் என்ற இடத்துல இருக்க வேண்டும். சொந்த ஞானத்தினாலே அவர்கள் போய் அரசர் அரண்மனையை தட்டி அங்கே ஒரு பெரிய மரணத்தை உண்டாக்கி விட்டார்கள், ஒரு சலசலப்பை உண்டாக்கி விட்டார்கள். பெத்லகேமை சுற்றிலும் இருக்கக்கூடிய சகல ஜனங்களும் அங்கே நடுங்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய நடுக்கத்தை அவர்கள் உண்டாக்கி விட்டார்கள். நீங்க வேற வழியா போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஞானம், அறிவு என்பது தெய்வீக ஞானம், தெய்வீக அறிவு என்ற இடத்துக்கு நாம் வர வேண்டும். அவர் தம்முடைய ஊழியர்களை ஏன் ஏற்படுத்தி இருக்கிறார்? 1 கொரிந்தியர் 12:28 3க்கு தான் நம்பர் போடுறார். 8 ஊழியங்கள்ல 3க்கு தான் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள். அப்படின்னா என்ன? தேவனுடைய ஞானம், அறிவு, புத்தியை 3 பேரும் சபைக்கு கொண்டு வரக்கூடிய உத்தியோகஸ்தர்கள். wisdom, knowledge, understanding. wisdom, knowledge, understanding. ஞானம், அறிவு, புத்தி என்பதை சபைக்கு கொண்டு வரக்கூடிய இடத்துல இருக்கிறார். நாம் நட்சத்திரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தங்களுடைய ஞானத்தினாலே அரண்மனைக்கு திரும்பி விட்டார்கள். அதுதான் ஞானிகள் கிழக்கில் இருந்து வந்தவர்கள் அங்க வேறு வழியாக போக வேண்டிய அங்க கட்டாயத்துக்கு உட்படுகிறார்கள். இந்த 3 கூட்டத்தாருக்கு ஒரு சொல்லப்பட்ட நற்செய்தியிலே இவர்கள் இயேசு கிறிஸ்துவை வந்து 3 கூட்டத்தாரும் பணிந்து கொண்டு போகிற இடத்துல இவர்கள் ஒரு பெரிய காணிக்கையை அங்கே செலுத்தினார்கள். 3 பேர் வந்தது போல நம்ம படங்கள்லாம் போடுறாங்க. அப்படி அல்ல, ஒரு கூட்டமாக வந்து இவர்கள் ஒரு காணிக்கையை செலுத்தினதுனாலே அந்த காணிக்கையை செலுத்தினது நோக்கம் என்ன என்றால், அவர் இயேசு கிறிஸ்துவை எகிப்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. என் குமாரனை எகிப்திலிருந்து வரவழைப்பேன் என்று சொன்னதற்கு அங்கே அடையாளமாக அவர் எகிப்திலிருந்து வர வேண்டும். இன்னொன்று, அவருக்கு எழுத்தின்படி இவர் இங்கு பிறந்திருந்தால் தான் கிறிஸ்து என்று அறிந்து கொள்ளக்கூடிய இடத்துல தான் யூதர்கள் இருக்கிறாங்க. அது இல்லாமல் போனதுனால தான் அவங்க குழம்பிட்டாங்க. இவர் கலிலேயர், இவர் தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கணும் மேசியானா அப்படின்ற குழப்பம் அவர்களுக்குள்ளே உண்டானது. ஏனென்றால் அவர்களும் தங்களுடைய சொந்த ஞானத்தினால் தேடக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள். அல்ல, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். நித்திய ஜீவன் அதுல இருக்கிறதே. என்னை குறித்து சாட்சியிடுகிறவங்க அவைகளே. நீர்தான் கிறிஸ்துவா அப்படின்னு கேட்டா நீங்க என்னையும் நம்ப மாட்டீங்க, மோசையும் நம்பல, வேத வாக்கியங்களையும் நம்பல அப்படின்னு தான் சொல்றாரே தவிர நாம் தான் என்று சொல்லவில்லை. என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்ற கேள்வியை சீஷர்கள் கேட்கிறார். 16 என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? உம்மை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள், எரேமியா என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா நீங்க என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அப்படின்னா நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன உடனே இதை யாருக்கும் சொல்லாதேன்னு கட்டளை இருக்கிறார். அவர் கிறிஸ்து என்று நாம் தான் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் கிறிஸ்து என்பதை அங்கே பல விதத்தில் அவர் வெளிப்படுத்தி காட்டினாலும் மெசியானிக் மிராக்கிள்ஸ் இருக்கு. மேசியா வந்துதான் ஒரு குஷ்டரோகி குணமாகிறான். அதுக்கு முன்பாக குஷ்டரோகிகள் குணமாகவில்லை. நாகமான் குணமானான் என்று சொன்னாலும் அவன் ஆசாரியன் இடத்துல காட்டக்கூடிய தன்மை இல்லை. இயேசு வந்துதான் பிறவி குருடன் அங்கே கண் திறக்கப்படுகிறார். இயேசு வந்துதான் உயிரோடு எழுப்பக்கூடிய அந்த காரியங்களிலே ஆசாரியர்களுடைய தலையீடு இருக்கிறது. அங்க சபை அங்கீகரிக்க வேண்டும். அப்ப இவர்தான் மேசியா என்பதற்கு யூதர்கள் அங்கே அட்டவணை வைத்திருக்கிறார்கள். மெசியானிக் மிராக்கிள்ஸ் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இவர்தான் மேசியா என்று தெரியும். அண்ணாவும் கூட அங்கே தீர்க்க தரிசனம் சொல்றாரு, அநேகருக்காக ஒரு மனிதன் மரிப்பது நலமா இருக்கும் அப்படின்னு அங்க பிரதான ஆசிரியர் சொன்னோன்னா அது தீர்க்க தரிசன வார்த்தை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் பிறப்பு முதல் அவருடைய இறப்பு வரைக்கும் யூதர்கள் அவரை எத்தனையோ வழிகளில் தேடினாலும் வேதத்தின் அடிப்படையிலே அவரை தேடி அடைந்து கொள்ளவில்லை. நாம் அவருடைய சகோதரர் என்ற இடத்துக்கு வர வேண்டும் என்றால் அவரை அடிப்படையாக நாம் அறிந்து இயேசு என்று அறிந்தது மாத்திரமல்ல, கிறிஸ்து என்ற இடத்திலே அபிஷேகத்தின் நிறைவினாலும் வார்த்தையின்
அத்தாட்சியிலும் நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டுதான் அவரை மணவாளன் என்ற இடத்திலே நாம் அடைந்து கொள்ளக்கூடிய இடத்துக்கு வர வேண்டும். அவர்கள் தான் அந்த சங்கத்துல இருக்க முடியும். அது என்ன சங்கம்? சர்வ சங்கம். முதற் பேரானவர்களுடைய சர்வ சங்கம் என்ற இடத்துக்கு நாம் கொண்டு வரப்பட வேண்டும். அங்கே எதிரி ஏன் தள்ளப்படுகிறான்? எதிரியை தள்ளப்படும் போது சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நித்தமும் சகோதரரை குற்றச்சாட்டுகிறவன் கீழே விட தள்ளப்பட்டானே. வெளிப்படுத்துற விசேஷத்துல நித்தமும் சகோதரர் யார்? நாம் தான் கிறிஸ்துவின் சகோதரர் என்ற இடத்துக்கு வர வேண்டும். இயேசு அப்பா அப்படிங்கிறது இருக்கட்டும். You can address him in any name. அவரை எந்த நாமத்திலும் நீங்கள் அடையாளப்படுத்தலாம். ஆனால் இயேசு என்ற நாமம் அநேக இயேசுகள் இருந்தார்கள். ஆனால் இயேசுவை கிறிஸ்துவாக நாம் அறிய வேண்டும். அபிஷேகம் பண்ணப்பட்டவராக நம்மை அபிஷேகிக்கிற மெல்கிசேதேக்கின் முறைமையில் மாறாத ஆசாரியனாக அவரை நாம் அறியக்கூடிய அறிவில் வந்தால்தான் நாம் கிருபாசன தண்டையிலே தைரியமாக சேர்ந்து அவரை மணவாளன் என்ற இடத்திலே அடைந்து கொள்ள முடியும். அதுதான் அங்க முக்கியம். அவருடைய பிறப்பின் செய்தி என்பது அவர் பிறப்பை மாத்திரமல்ல, அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவருடைய பரமேறுதலையும் அவர் திரும்பி வருகிறதையும் குறிக்கக்கூடியதாக நமக்கு இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் அவருடைய பிறப்பின் ஆசீர்வாதத்தோடு நின்று விட்டார்கள், அவருடைய மரணத்தின் ஆசீர்வாதத்தோடு நின்று விட்டார்கள். ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதம் என்பது 120 பேருக்கு தான் அங்க கிடைச்சது. அதற்கு பின்பாக நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் சபை என்ற இடத்திலே நாம் சேர்க்கப்படுகிறோம். இங்கு ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை என்ற இடத்திலே நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் சகோதரர் என்ற இடத்திலே நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கோம். இதற்காக தேவன் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறித்திருக்கிறார். எபேசியர் 1:4 உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்மை அன்பில் பரிசுத்தமும் குற்றமற்றவர்களுமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று எழுதுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டது நோக்கம் என்ன? நாம் அன்பில் பரிசுத்தமும் குற்றமற்றவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் முன்னதாகவே முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம்? உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்கு சகோதரராக முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். இதைதான் அங்கு ரோமர் 8:28-29 அவர் கொண்டு வரார். 29 அநேக சகோதரருக்குள்ளே அவர் முதற் பேரானவராய் இருக்கும்படிக்கு அவருடைய தன்மையை நாம் எல்லோரும் அடைந்து கொள்ளும்படிக்கு எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்குகிறார். எப்படி நீதிமானாக்குகிறார்? அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவரை மகிமைப்படுத்துகிறார். மகிமைப்படுத்துவது என்பது என்ன? அவருடைய ராஜ்யம் ஆகிய அவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறது தான் அவருடைய மகிமை நமக்குள்ளே தங்கி இருப்பது. இதற்காக முன்குறிக்கப்பட்ட நாம் ஒரு உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்தை நாடக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. எழுத்தின்படியான ஆசீர்வாதத்தை நாடி தேடின இஸ்ரவேலர்கள் எழுத்தின்படியாக கிறிஸ்துவை அடையும்படியாக விரும்பினவர்கள் கிறிஸ்துவை அடைய முடியவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்க எழுத்தின்படி ஒரு ராஜா வேணும்னு நினைச்சாங்க. எழுத்தின்படி அவர் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கி அங்கே அவர்களை ஆளுகை செய்வார் என்று நினைத்தார்கள். ஆனால் அதனால் தான் அவர்கள் அடையாமல் போனார்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனம் வாசிங்களேன். 17 இம்மைக்காக 19 வாசிங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லாரையும் காட்டிலும் நாம் மிகவும் பரிதபிக்கப்பட்டவர்கள் என்ற இடத்துக்கு போய்விடுவோம். அப்ப எழுத்தின்படி ஆசீர்வாதம் நமக்கு இல்லையா அப்படின்னா எழுத்தின்படி ஆசீர்வாதத்தை குறித்த சிந்தனை நமக்கு இருக்கக்கூடாது. அந்தந்த நாளே அந்தந்ததுக்கான நாளுக்கான கவலைப்படும். நீங்கள் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்ற கவலையற்றவர்களாக இருங்கள். பறவைகளை பாருங்கள், காட்டு புஷ்பங்களை பாருங்கள். பறவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, சேர்க்கிறதும் இல்லை, இவைகள் நூற்கிறதும் இல்லை. ஆனால் இவைகளை எப்படி பரமபிதா உடுத்தி இருக்கிறார், அவைகளை எப்படி பரமபிதா போஷிக்கிறார் என்று பாருங்கள் சொல்லுகிறார். இம்மைக்காக நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட இருந்த 12 பேர்லையும் கூட ஒரு ஆள் போயாச்சு. கூட இருந்த 12 பேர்ல ஒரு ஆள் போயாச்சு. போனதன் காரணம் என்ன? அந்த 12 பேர்லயே அவன் தான் கற்றவன். 12 பேர்ல அவர் யூதாஸ் தான் நல்லா படிச்சவர். மீதி எல்லாரும் படிச்சவங்க கிடையாது. யூதாஸ் தான் படிச்சவர். அறிவுதான் குறைவுள்ளது. கணக்கு போட்டார். இதே இயேசுதான் அந்த அம்மா என்ன கணக்கு பார்க்காம அந்த தைலத்தை ஊத்திருச்சு. இவர் கணக்கு பார்த்துக்கிறார்.
உங்களில் ஒருவன் பிசாசாய் இருக்கிறானே என்றால் என்ன? உலகத்தை அவன் வாஞ்சித்தான், உலகத்தை அவன் விரும்பினான். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு உள்ளது மட்டும் போதும் என்று இருங்கள், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. சேர்த்துதான் எழுதியிருக்காரு, பிரிச்சு எழுதல. அப்ப இம்மைக்காக நாம் கிறிஸ்துவை நாடக்கூடிய கிறிஸ்தவம் அல்ல. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய ஜீவியம் அவருடைய கரத்தில் இருக்கு, நம்முடைய நாட்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்தவர்களாக நாம் அவருடைய ராஜ்யத்தின் நீதியை தேடக்கூடிய இடத்துல இருக்கணும். இது எல்லாம் அவர் நமக்கு தராரு, வேறொன்றையும் குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இஸ்ரவேலர்கள் எழுத்தின்படி ஒரு இயேசுவை தேடினார்கள், எழுத்தின்படி ஒரு ஆசீர்வாதத்தை தேடினார்கள். இந்த 11 பேர்ல 12 பேர்ல ஒரு ஆள் போனா கூட மீதி 11 பேரும் அவர் உயிரோடு எழுப்பி வந்த உடனே இக்காலத்துல ராஜ்யத்தை தருவீர் என்ற கேள்விதான் வச்சிருந்தாங்க. எழுத்தின்படி இயேசுவை அவர்கள் விரும்பினார்கள், எழுத்தின்படியான ஒரு ஆசீர்வாதத்தை விரும்பினார்கள். நீங்கள் இந்த வசனத்துக்காக என் பின்ன வரீங்க, அப்பத்துக்காக தானையா வரீங்கன்னு அவரே சொல்ற அளவுக்கு அவர்கள் எழுத்தின்படியான ஆசீர்வாதத்தை விரும்பினார்கள். இந்த உலகம் நமக்கு பாத்திரமாக இருக்கக்கூடாது. எபிரேயருக்கு 11ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள்ல விட்டு வந்த தேசம், பரமதேசம், சுயதேசம் என்று சொல்லுகிறார். விட்டு வந்த தேசத்தை அவர்கள் விரும்பினால் போயிருக்கலாம், சுயதேசத்தை நாடுகிறோம் என்று சொன்னார்கள். ஆனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத பரமதேசம் வருகிறது என்று அவர்கள் விசுவாசித்து காத்திருந்தார்கள். தூரத்திலே கண்டு மார்போடு அணைத்துக் கொண்டார்கள், தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கை செய்தார்கள். இவ்வளவு செய்தோம். எதனால தேவன் சொல்றாரு? இந்த உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை, தேவன் அவர்களுடைய தேவன் என்று சொல்ல வெட்கப்படவில்லை. இந்த உலகம் நமக்கு உரியது அல்ல என்ற இடத்தில் இருந்தால் இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்கலாம், ஆளுகை செய்யலாம். அதான் ரகசியம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் ரகசியம் என்ன? அவர் வந்து இந்த மனித குலத்தை மீட்கக்கூடிய இடத்துல 30 வயது அவர் ஞானஸ்தானம் எடுத்து இவர் நேசகுமாரன் என்ற சாட்சி பெற்ற இடத்துல அவர் சோதிக்கப்படக்கூடிய இடத்துல சோதனைக்காரன் என்ன சொல்றான்? உலகம் முழுவதையும் காண்பிக்கிறான், கற்களை போஜனமாக்கும்படியாக செய்கிறான், உலகத்தின் மேன்மையை காண்பிக்கிறான், ஆளுகை அதிகாரத்தை காண்பிக்கிறான், என்னை வணங்கினால் இவை எல்லாம் உனக்கு தான் என்கிறான். அவனுடைய அடிப்படை என்ன? முழு உலக ஜனங்களும் அவனை வணங்க வேண்டும், அவன் நமக்கு முன்பாக சிருஷ்டிக்கப்பட்டேன் என்ற மமதையிலே இருக்கிறான். அது அல்ல, நாம் அவனை வணங்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடாது என்பதை கிறிஸ்து அங்கே நமக்கு திருஷ்டாந்தமாக செய்து காண்பிக்கிறார். தேவனுக்கு தான் சகல கனமும் நாம் கொடுக்க வேண்டும், தேவன் தான் சகல ஆராதனைக்குரியவர் என்ற இடத்தில் தான் அந்த ஜெயத்தை பெறுகிறார் என்ற இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு பரிபூர்ணமான ஜெயத்தை நமக்கு கொண்டு வரும்படியாக அந்த இடத்திலே அவர் கிரியை செய்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன கிரியை செய்கிறார்? உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உலகத்தை நீ ஆண்டு கொள்ள வேண்டும் என்றால் என்னை பணிந்து கொள். பிசாசை பணிந்து ஆளுகை பெறுகிறவர்களும் ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களும் பூமியில இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு எவனுக்கு சித்தமோ அவனுக்கு நான் இதை கொடுப்பேன், எல்லாம் எனக்கு கீழ்பட்டிருக்கிறது என்று அவன் அழிவுக்குரிய இம்மைக்குரிய காரியங்களை சொல்லுகிறான். காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். நாம் நித்தியமானவர்கள், ஒரு நித்திய ஆசீர்வாதத்தையும் ஒரு நித்திய ஆளுகையை எதிர்பார்த்திருக்கிறோம். அந்த நித்திய ஆசீர்வாதத்தையும் அந்த நித்திய ஆளுகையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். அதற்காகவே அவர் பரிபூர்ணமான மனிதனாக பிறந்து நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராய் ஜெயித்து காண்பித்திருக்கிறார். அப்படி ஜெயிக்க வேண்டும் என்றால் என்ன? இந்த உலகம் நமக்கு சதம் அல்ல என்பதை நாம் நம்முடைய ஜீவியத்திலே காண்பிக்க வேண்டும். அவர் இந்த உலகத்தை முழுவதும் வெறுத்து இந்த உலகத்தோடு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததினாலே, வேறுபிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் ஜீவித்ததினாலே இந்த உலகம் அவருடைய பாதத்துக்கு வரப்போகிறது. முந்தின மனிதன் ஆளுகையை இழந்து போனது போல பிந்தின மனிதன் ஆளுகையை திரும்பி நமக்காக கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய இந்த ஜெயத்தை நாம் பெற்றுக் கொள்வோமானால், அவருடைய இந்த தன்மையை நாம் அடைந்து கொள்வோமானால் அவரோட கூட நாம் ஆளுகை செய்வோம். அவரோட பாடுபட்டால் அவருடைய ஆளுகையும் செய்வீர்கள் என்ற இடத்திலே 1000 வருட அரசாட்சியிலே நாம் அவருடைய ஆளுகை செய்யும்படியாக வருகிறோம். ஆனால் எழுத்துப்படி ஆசீர்வாதத்தை விரும்பின இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே அந்த கிறிஸ்துவை பணிந்து கொள்வார்கள். அந்தி கிறிஸ்துவ ஆலயம் கட்டி அவன் தான் மேசியா என்று பணிந்து அவனோடு வந்து பின்பு அவன் அந்தி கிறிஸ்து என்று அறிந்து அங்கே யாக்கோபுக்கு இக்கட்டு வந்து அதுக்கப்புறம் மீட்கிறவர் சியோனில் இருந்து வந்து அதில் கொஞ்சம் பேரை கொண்டு 1,44,000 பேர் முத்திரை போடப்படுகிறார்கள் 7ஆம் அதிகாரத்தில்.
அவர்களை கொண்டு வந்து பிரஜைகளாக்கி அங்கே 1000 வருட அரசாட்சி இயேசு கிறிஸ்து செய்ய போகிறார். நாம் எழுத்தின்படி இயேசு கிறிஸ்துவை எழுத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்காக எழுத்தின்படி அந்த பிறப்பை நாம் அறிந்து கொள்ளாதவர்கள், ஆவிக்குரிய ரீதியிலே அவர் ஒரே பேரான குமாரன் நமக்கு மூத்த குமாரனாக அளிக்கப்பட்டிருக்கிறார். மூத்த குமாரன் என்ற இடத்திலே நாம் அவரை அடைந்து கொள்ளும்படியாக நாம் எல்லோரும் எப்படி முன்குறிக்கப்பட்ட நம்மை தேவன் அழைத்திருக்கிறாரே, அழைக்கப்பட்ட நம்மை அவர் நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்ட நம்மை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். தேவன் முன்குறித்தவர்களுக்கு எதிராக இருப்பவன் யார்? அவர்களை குற்றம் சாட்டுகிறவன் யார்? அவர்களை நியாயம் தீர்க்கிறவன் யார்? அவருடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவை மரித்தார், கிறிஸ்துவை உயிர்த்தார், கிறிஸ்துவை வலது பாரிசத்தில் இருக்கிறார். உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுவராலே நாம் ஒன்றும் ஜெயம் கொள்கிறோம். அன்பு என்ற இடத்திலும் ஆளுகை என்ற இடத்திலும் நாம் வர வேண்டும். அவர்கள் அன்பு கூர்ந்தால் அவரோட பாடுபடுவோம். அவர்கள் அன்பு கூர்ந்தால் ஒரு பரிசுத்த ஜீவியத்தை அடைந்து கொள்வோம். அவர்கள் அன்பு கூர்ந்தால் இந்த சுவிசேஷத்தின் நம்பிக்கையை விட்டு அசையாமல் இருப்போம். அவர்கள் அன்பு கூர்ந்தால் நம் வெளிச்சத்தில் நடக்கக்கூடிய நீதியின் பிள்ளைகளாக காணப்படும். அவர்கள் அன்பு கூர்ந்த அந்த அன்பிலே நிலைத்திருந்தால் அவர் நமக்கு மூத்த சகோதரனாக இருக்கிறார் என்ற இடத்திலே அவரோட நாம் ஆளுகையை பெற்றுக் கொள்வோம். இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்ததின் நோக்கம் என்ன? அவர் மனிதனாக வந்து மனிதன் இழந்து போன ஆளுகையை அவர் மீட்டுக் கொடுக்க முடியாது. ஒரே பேரான குமாரனை தேவன் நமக்கு முதற் பேரானவராக கொடுத்திருக்கிறார். ஒரே பேரானவராக தமக்கென்று அவர் வைத்துக் கொள்ளாமல் அவரை நமக்கு முதற் பேரானவராக கொடுத்ததினாலே முதற் பேரானவருடைய சர்வ சங்கமாகிய சபையிலே நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பின் குமாரனின் ராஜ்யமாகிய சபையிலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நாம் சபையிலே அவருடைய சரீரத்தின் அவயவங்களாகும்படியாக பரிசுத்த ஆவியின் நிறைவாகிய அந்த அன்பின் ஆவியை நமக்குள்ளே ஊற்றியிருக்கிறார். சத்திய ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திலும் நடத்தக்கூடிய இடத்திலே இருக்கிறார். நாம் அவரை ஆசாரியராக அறிந்து கொள்கிறோம். இயேசு என்ற இடத்திலே பரிகாரியாக மாத்திரமல்ல, கிறிஸ்து என்ற இடத்திலே நம்மை அபிஷேகிக்கக்கூடிய ஆசாரியராக அவரை அறிந்து கொள்கிறோம். இம்மானுவேலர் என்ற இடத்திலே நமக்குள்ளே வாசம் செய்கிற தேவனாக, மணவாளனாக அவரை அறிந்து கொள்கிறோம். இதன் அடிப்படை என்பது அன்பு. நாம் அன்பிலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அன்பினாலே தேவன் நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக நம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு முதல் பேரானவராக தந்திருக்கிறார். இந்த சத்தியங்களுக்கு நாம் முற்றிலுமாக நம்ம ஒப்புக் கொடுப்போம்.